முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்து செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன். இவர் பாட்டு வாத்தியாருப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீள்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுச்சி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்கவாத்தியம். சுஜி, வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு. எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி போட சொன்ன ராகமாலையை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா. இப்படி உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும்னு. அப்படியா? இசையில 7 சுரம் தான் இருக்கு. அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சுரம் இல்ல, மாய விரலு, மாய விரலு. நான் சுரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறதா? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும். அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தழுதறிக்க ஓடுறார்? அம்மா தனியா ஆவர்த்தனம் வாசிட்டாங்க போல இருக்கே, அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க பாவரு? என்னம்மா, என்னாச்சு? வாத்தியார் மண்ட மேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா, அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு, நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கலப்பாம்பூச்சி போச்சுடா, இப்படி அடிச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்ப வர்றாரு மறுபடியும்? தையல் பிரிச்சப்புறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா. வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா, நல்ல பண்ண நடந்துக்கப்பா, ப்ராமிஸ் பா, காட் ப்ராமிஸ் பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்பு கேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்தா? வணக்கம்மா. என் பொண்டாட்டி பசங்களை ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிகப்பு புடவையில ஒருத்தியா? ஐய, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டி டக்குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் மூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். கிரிஜா, தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ, அட்டாக்.
ஏன்பா நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. ஏய் என்னம்மா சொல்றான் அவன்? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியா? ஏய் இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு சொல்ற. ஏய் குப்பு இது என்ன? என்ன? என்ன சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? குப்பு எல்லாரும் உள்ள அனுப்புனா இன்டர்வியூ பண்றேன். போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல்லா. ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அது கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கு தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். சர்டிபிகேட். ஏய் இரு நான் உனக்கு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இத பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட்டான ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ அம் ராம். வணக்கம், உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக் என்ன தெரியுமா மேனருக்கு? ரிலீஸ். Thank you. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker and Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, 2 பேர் ஓடுனாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்கறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். அஜய், அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை ரூம்க்கு அனுப்புப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா. அம்மா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஆல் ரைட். பை தி வே, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காஃபி. இன்னும் 10 அடி கூட வாக்கிங் போல, அதுக்குள்ள காஃபியா? அப்பா நானும் வாக்கிங் போறதே காஃபி சாப்பிட தானே இல்லப்பா? சரி சரி, சீக்கிரமா சாப்பிடு, பரவலாம். என்னன்னு தெரியல, காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. கேட்டியம்மா, வர வர உங்க அப்பா கிழவன் ஆயிட்டான். என்னங்க எங்க அப்பா கிழவன் சொல்றீங்க? என்னம்மா அது, அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? தலைய பார்த்தாலே தெரியலையா யார் கிழவன்னு? ஓஹோ அப்படியா? பா அவமானமா இருக்குப்பா. நீங்க கிழவை இல்ல நிரூபிக்கணும்ப்பா. உங்க 2 பேருக்கு நான் காம்படிஷன் வைக்க போறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஓடுங்கப்பா. வேண்டாம்மா, உன் அப்பன் தோத்துருவான். அங்கிள் பெட்டா? பெட். பாத்துறோமா? பாத்துருவோமா? இந்த அப்படி. ஓகே. பா ஆல் தி பெஸ்ட் பா. ரெடியா? ரெடி 1 2. பா ஐயோ என்ன பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. டேய், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், நெஞ்சு லேசா வலிக்குது. ஏண்டா எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது உன் உடம்ப கவனிச்சுக்கணுங்கிற அக்கறை இருக்கா? சரிடா. அப்பா வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்.
எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்திருக்கான். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர்மா கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின்னு கூப்பிடு. ஐ ஜிம்மி, ஜிம்மி குட் பாய். சிடோன் சிடோன். எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப துணி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இது அது நின்னுடும். நான் போன முறை செக்அப் பண்றப்பவே சொன்னேன், நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு. இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஏன் இன்னும் போகாம இருக்க? எப்படி டாக்டர் போக முடியும்? நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன். என் பொண்ணை யார் பார்த்து? அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டே போக முடியுமா? நீ உடனடியா ஃபாரின் புறப்படுற. கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன். சார், ஓகே, அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அசைய கூடாது. ஓகே, அப்பா கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா நிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம். 2 நாளா எங்க போயிருந்தே காணோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. முதல்ல குரங்கு மாதிரி சரி. அசடு வழியாத மேன், குரங்கு மாதிரி. ரைட். இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ரைட் தெரியுமா? ரொம்ப நல்லா பண்ற மேன், உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தென் ஓகே, டாங்கி மாதிரி கத்து பார்க்கலாம். ஆடு மாதிரி கத்துற மேன், டாங்கி மாதிரி கத்து. என்னையாச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? போதும்பா. ஐயா அம்மா. ஏயா என் பொண்ணு அட்டாக் சொன்னாளா? சார், லாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அதனால மறுபடியும் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும். ஓகே. இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேப்பா. வணக்கம் வணக்கம். வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. அவங்க வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரு பிகு. இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜித் கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கு மண்ட போட்டி நடக்குதாப்பா? ஆனா ஒண்ணுப்பா, இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு. அங்களையும் மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா, அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு இருக்கான். லூசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூசா இருக்க மாட்டானாப்பா? ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். பையன் நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூசா பிறந்துட்டீங்க. நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு. என் வாயல்ல உன் வாய எடுத்துக்கங்க. அம்மா, பெரியவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுமா? குடுமா. மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கிறேன். ஓகே தங்கம். பெருசு எடுத்துக்க மாப்பிள்ள. அது என்ன? எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்குமா? சரிப்பா. சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். சொன்னா எங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா, என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? அப்பா, என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க? போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அடிக்கடி நெஞ்சு வர விஸ்வநாதன் செத்துருவான். அந்த சுஜி லூஸுக்கு இன்னொரு லூசு கட்டி வச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன். ஆனா அந்த லூசை பார்த்து
நம்ம மாப்பிள்ளை லூஸ் பயந்து ஓடிட்டான். கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. பாட்டில்ல சரக்கு இருக்குன்னு அப்படியே குடிக்கிறோம். அத கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறோம். அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே, அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும்? அங்க ராம்னு பர்சனல் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான். இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிச்சாகணும். பிடிச்சிருவோம். வேணாமா? சரிப்பா, சரி ரைம்ஸ் விளையாடலாம்ப்பா. வேணாங்கிறல்ல. அப்ப ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ் பாப்பா. இரு பேர்ப்பா. ஃபர்ஸ்ட் நீயாப்பா, நானுப்பா எள்ளு வச்சு. ஓகே? I will wish I will let malalanki la 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 efalale swear alale what balalo malalanki kalale ma kilili ma chilili to salale good balale to alala yelili little balale ki salala sing balale and salalo miss salala ding balale la 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 la. நெஞ்சு வலிக்குதாப்பா. பா பா அப்ப பேசுப்பா. பா டாக்டர் கூப்பிடுறேன்பா. ஏன்பா? சும்மா நடிச்சேம்மா. ஆனா இன்னைக்கு நடிச்சது ஒரு நாளைக்கு நிஜமாவே நடக்கலாம் இல்லையா? அப்பா கடைசி வரைக்கும் உன் கூட துணையா வர முடியுமா? அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் உன்னை ஒண்ணுமே சொல்றேன். ஏமா அழற? நான் அழுவல. உனக்கு தான் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியுமே. கண்ணத்துல தட்டுப்பா. எதுக்காக வர சொன்னீங்க? நீங்க இங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் சர்வீஸ் ரெஜிஸ்டர் பார்த்தாலே தெரியுமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். இந்த 3 வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும் ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்திருக்கு. எல்லா ஃபைலையும் சரி பார்த்து எம்டிஏ கையெழுத்து போட்டிருக்காரு. புதுசா என்ன கலர்றீங்க? சந்தேகம்னு வந்துருச்சுன்னா புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றது இல்லையா? நான் அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் அலசி பார்த்தேன். நிறைய தப்பு நடந்திருக்கு. செக்ஷன் ஆபீஸ்ன்ற முறையில அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லனா உங்களை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க நான் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு ஜாலியா தண்ணியில மிதக்குறீங்க. ஜஸ்ட் பதறாத. வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. நாம ஆபீஸ்ல பண்ண ஃப்ராட்ல அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். கவலைப்படாத. எனக்கு எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு தான் பழக்கம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல நீ அங்க இருக்க போறியா இல்ல அந்த ராம் இருக்க போறானுங்கிறது தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. நீ என்னடா சொல்ற? நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சரிதான். நன்றி கெட்ட நாயே. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தா ஃப்ராடா பண்ற. இனிமே நீ மோத்திரையும் முடிக்காத. வெளில போ. Get out. Out. சாரி விஸ்வநாதன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் தப்பு பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. மிஸ்டரா, அந்த அஜய் பண்ண ஃப்ராட்னால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க. அந்த லாஸ் நான் கட்டிடுறேன். சும்மா வளராதரா. ஏதோ அதோட போச்சு நினைச்ச சந்தோஷப்படுவியா? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. என்னோட பாரத்தை இறக்கிட்டேன். இனிமே இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் ராம், வெல் டன். உங்க கடமையை கரெக்டா செஞ்சிட்டீங்க. இல்ல சார், இந்த ஆபீஸ்ல நடந்த தப்புல பாதியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்கு. இத்தனை நாளா என் கூட இருந்தோம். இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃப்ராட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். உன்னை வெளில அனுப்பிச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமையில அவன் இருக்கான். அவன் அந்த நிலைமையில இல்லாம இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை நம்ம செட் பண்ணி ஆகணும். இப்போது நீ என் பிளான புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹலோ, விஸ்வநாதன் ஹியர். நான் டாக்டர் சங்கர் பேசுறேன். நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி. ஞாபகம் இருக்கு டாக்டர், எத்தனை தடவை சொல்வீங்க? மறக்காம நீ உன் டாக்டர் சுஜி வந்துடணும். அவசியம் வரேன், சுஜியும் கூட்டிட்டு வரேன். விஸ்வநாதன் கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான். நான் போட போற இந்த டிராமால மணி நீதான் லக்ஷ்மி சுகர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவ உன் பொண்டாட்டி, அதாவது மிஸ்ஸஸ் ஸ்ரீதர். அப்புறம் இவன் தான் நம்ம செட்டப் மாப்பிள்ளை, அதாவது உங்க மகன் ராஜா. நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா அதுல 10% உங்க ஷேர். ஓகே? அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம். உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி? விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ ஹலோ. இது எங்க அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய். Vishwanatha, Mr. Sridhar, Managing Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishwanathan, my friend. Okay. Hi, apple juice. Next week he is leaving. Yeah. Okay. Around 9 o'clock he'll be there. Okay. Thank you. Sir, 9 o'clock on the appointment fix Okay, I will attend. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வர 12ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஓ, சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வாரம் லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு வாரம் நம்ம 10 நாளா லீவ் எடுத்துக்க. தேங்க் யூ ஒன் சார். மினிட். ராம் சார், நம்ம ஆஷாவுக்கு ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 50,000 rupees சாங்ஷன் பண்ணுங்க. Okay, sir. Thank you. ரொம்ப நன்றி சார். என்னப்பா லீவு கேட்டா பணம் கொடுக்குறேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி 4 கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்காதாங்கிற நப்பாசை தான்ப்பா. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். Please come in. This way. விஸ்வநாதா, சார் யாருன்னு தெரியுதா? பர்த்டே பார்ட்டில இன்ட்ரோடியூஸ் பண்ண அதுக்குள்ள மறந்துடுவேனா? ப்ளீஸ் சிட் டவுன் சார், ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. மிஸ்டர் ராஜாக்கு நம்ம சுஜியை ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலாம்னு அவர் அப்பா ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ராஜா, நீங்களும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணீங்க. சுஜியை பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை பத்தி நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவளோட அப்பாவித்தனம் குறையாவே தெரியல. அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய், உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமும். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. அதுலயே மேரேஜ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே? ஷூர். ராம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா. ஓகே சார். இங்க வச்சிருங்க. வரேன் சார். ஓகே ஓகே. ஹாய் ராம். ஹாய். ஹாய். எங்க போறந்த? சுஜி. அப்பாட்ட கேட்டா துணி கடைக்கு போயிருக்கறதா சொன்னாரு. சுஜி. ரொம்ப சுத்துறியா நீ? சுஜி விடு. வயசு பண்ணா லட்சணமா நடந்துக்கோ. எது கத்துற இப்போ? இந்த பாருமா சுஜி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாது? கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுறது எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு உனக்கு புருஷனா வரப்போறவன் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுப்பான். அதனாலதான் சொல்றேன். விளையாடக்கூடாதுன்னு எனக்கு கல்யாணமே வேண்டாம் ராம். சே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பி a good girl. ஓகே? ராம். ராம். என்னடா கண்ணா கவலையா இருக்கிற? விளையாடலாமா? பச்சை குதிரை தாண்டியா? ஒண்ணு வேண்டாம். ஏன்? நான் விளையாடினா தப்பா நினைப்பாங்களா? யாரு சொன்னது? இந்த ராம் திட்டுதே. என்ன திட்டுது? வயசு பொண்ணு லட்சணமா நடந்துக்கோ, வரப்போற மாப்பிள்ள தப்பா நினைச்சு பண்ணி திட்டுதே. ராம நல்லவர், சரியாதான் சொல்லி இருக்கிறாரு.
அப்ப நீ ஏன் விளையாட கூப்பிடுற? நான் விளையாண்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்? என் பொறப்பு அப்படி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க கூட இல்லாம விளையாட போற, உன் புருஷன் கூட தான் விளையாட போற. ஏய் சொன்னா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கல்யாணம் ஆனா விளையாடக்கூடாதா? யார் சொன்னாங்க உனக்கு? இல்ல ராம் சொன்னா. என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சு பண்ணு. அப்படியா? சரியாதான் சொல்லிருக்காரு. கல்யாணம் ஆனப்புறம் நீ ஏன் ராம் கூட விளையாடணும்? உன் புருஷனோட தான் விளையாடணும். இத பாருமா, உன் மனச புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு. புரிஞ்சுதா? உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டியை திடீர்னு நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கிறேன். மாப்பிள மிஸ்டர் ராஜா, டைரக்டர் லக்ஷ்மி சுப்பர்ஸ். கங்க்ராட்ஸ் ராஜா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். பையன் நல்லா காண்டி. என்னம்மா நீ டல்லா இருக்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னம்மா உளர்ற? நான் ஒன்னும் உளரல. எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல. சுஜி சும்மா இருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. சுஜி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. புடவை பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்களப்பா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களப்பா. அது அப்பா தப்புதாம்மா. இந்த பாரு, இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடிக்கல. இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. அப்பா என்ன பண்றது சொல்லு? உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? பேசாம ராம கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கப்பா. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஹை, ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தா இதை எடுத்துட்டு போ. ஐயோ, குடிக்க கூடாது. கையில வச்சுக்கோ. வா, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு, வா. ஏய், நீ சொன்னதை மறந்துட்டு இன்னொரு தடவை சொல்லு. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் வச்சுக்காம சீரியஸா இருக்கணும். உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். நான் என்ன பரிட்சைக்கு போறேன்? ஆல் தி பெஸ்ட் இருக்கா? என்ன இதெல்லாம்? வெக்கம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நானா? சாரி, மறந்துட்டேன். நான் தான் கால்ல விழுந்தேன்ல. நீயும் சாப்பிடு. எச்சி பண்ண சாப்பிட மாட்டேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னாதான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? பிரச்சனை இல்ல. அங்கதான் அங்கதான். நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ சுத்தம். அங்கதான், அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. அதான் சொல்றதுக்கு நான் இருக்கேன்.
எனக்கு தூக்கம் வருது, உனக்கு தூக்கம் வரலையா? பா படுத்துக்கோ. முதல்ல சொல்லிருக்கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல என் அப்பா கூப்பிடுற? நீ அப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, லைட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா சொல்லியா? சொல்லலையே. என்னதான் சொன்னா? இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட, இனிமே சீரியஸா இருக்கணும்னு சொன்னா. ஆனா சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்காது, விளையாடுனா பிடிக்கும். உனக்கு? எனக்கும் விளையாண்டதான் பிடிக்கும். சரி, அப்ப விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ரைம்ஸ் வச்சு விளையாடலாமா? பாபா பிளாக். அது ஓல்டுப்பா. நான் எல் வச்சு சொல்றேன், நீ பி வச்சு சொல்ற. நான் எஸ் வச்சு சொல்றேன். ஓகே சொல்லு. நான் சொல்றேன், நீ ஆடு. நேரம். I will lish, I will alert, melalanki lalalat, yepalalat bir elalay balala. Yum melalanki kalalema kililis machililik, chusalale good balalay to alalot. Yelilis to kalalet kim balalat. ராம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு. சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் புரியாது. அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Now seeing the pictures, do you think any more details are required or this is good enough? This is more than enough. Okay. Don't worry. I'll do a good job. Thank you very much. இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்சவன மாப்பிள்ளைய செட் பண்ணிடுவோம், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். நீங்க சுஜி கல்யாணமா ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு விஷயத்திலயுமே சாமதான பேத தண்டத்தை உபயோகிச்சு பாருன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அமெரிக்கா போற விஸ்வநாதன் நிச்சயமா திரும்பி வர போதில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. சியர்ஸ். ஏம்பா, நானும் ராம வந்து என்னப்பா ஆகும்? அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? என்னமா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ ராம் 2 பேரும் வந்துட்டா இந்த வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை இதெல்லாம் யார் கவனிக்கிறது? சொர்ணா இருக்கா, தங்கம் இருக்குப்பா. ஏமா சொர்ணா தங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை கவனிக்க முடியுமா? அப்பா நீ ரொம்ப மோசப்பா. நீ சொன்னா சரிமா? நான் உங்க கூட பேச மாட்டேன் போ. அப்படியா? சரி, இதாங்க ஃளைட். Thank you. நேரம் ஆயிடுச்சு, புறப்படுவோம். மாப்பிள்ள, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்ப திரும்பலாம்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எல்லா பொறுப்பும் உங்களுடையதான். இத்தனை நாளா நான் கட்டி காத்த நாணயம் நேர்மை எல்லாத்தையும் பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, பாருமா, சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு பிரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்வாரு, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, மாப்பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்க. கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னா? இது பாருமா, உனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வேணும்? குழந்தை வேணும்பா. ராம் தான் படிக்கிற கேக்குறான் குழந்தை வேணும்னு. சொன்ன உனக்கு வேணுமா? சரிப்பா, ப்ளூ கண்ணா குட்டியா கொள் கொள்னு எனக்கு ஒண்ணு, ராம் கொண்டு எடுத்து வாங்கப்பா. மாமா நேரம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. அப்பா அப்பா நீ போவேணாப்பா. ஐயா, அப்பா ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, இப்ப போவானாங்கிற? நாளைக்கு போ. அப்பா என்ன அம்ஜி கிடைக்க போறேன், அமெரிக்காவுக்கு போறேமா? 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே. பா எனக்கு கோவம் வருதுப்பா. கோவிக்கலாம் கூடாது. இந்த பாரு, அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ரைம்ஸ் நீ பாடுற. எனக்கு பிடிக்கல. நீ பாடுற? மாட்டேன். பாடுற? மாட்டேன். நீ பாடலன்னா நான் பாடுவேன். பாடு. கை கொடு, கை கொடு. நடிக்க வேணாப்பா. எனக்கு வந்து பிடிக்கவே இல்லப்பா நீ போறத. அப்பா 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 எந்திரிப்பா, ஓவர் ஆக்ட் பண்ணாதப்பா. போய் அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா பயங்கர நடிப்புப்பா. ஐயோ அப்பா 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 எனக்கு புரிஞ்சு போச்சு. போய் அப்பா அப்பா ரொம்ப நேரம் அப்படியே படுத்திருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எந்திரிப்பா, நான் ரைம்ஸ் பாடுறேன்ப்பா, நான் ரைம்ஸ் பாடுறேன். I will wish I will learn
அப்பா மேலாம் கீழே யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சுஜிக்கு உன் துணை கிடைச்ச உடனே ஆண்டவன் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டான். நீ இடிஞ்சு போயிருக்காம மேல நடக்க வேண்டியது கவனி. சுஜி இந்த வீட்டிலே இருந்தானா அப்பா பத்தி நினைச்சு மனசுல வருத்தப்பட்டு இருப்பா. ஒரு மாறுதலுக்காக ஒரு வாரமோ 10 நாளோ அவளை எங்கேயாவது அழைச்சிட்டு போய். Why don't you do it? ஏன் முழு விட்டா இருக்க? சுஜி, நீ சந்தோஷமா இருக்கணும் தானே ஊட்டிக்கு வந்தோம். இங்கேயும் வந்து அப்பாவே நினைச்சுட்டு இருந்தா எப்படி? சரி 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 சரி. எனக்கு ஊட்டியில ஒன்றும் பிடிக்கல. நம்ம ஊருக்கு போலாம். ஐயா, அட்டாக் அட்டாக்னா ஆடக்கூடாது அசையக்கூடாதுன்னு தெரியும்ல. இப்ப நீ சிரிக்க மாட்டியா? நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. சிரிக்கவே மாட்டியா? சரி, நீ எப்பவும் பாடுற ரைம்ஸ் பாடலாமா? ஐயோ வேண்டாம். ரைம்ஸ் பாடும்போது எங்க அப்பா செத்து போயிட்டாரு. இனிமே நானும் பாட மாட்டேன், வேற யாரும் பாடக்கூடாது. சரி சரி, அது வேண்டாம். சுஜிமா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல?
வர வர கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே இன்ஸ்பெக்டர், நீதான் சொல்லணும். உன்னையா கேட்டா நீ வாய மூடு. குற்றவாளியா என்ன கண்டுபிடிக்காம இருக்கீங்க? நாங்களும் சிரமப்பட்டு ராத்திரி பகலா தேடுறோம் சார். குற்றவாளி யாரும் கிடைக்கல. இன்ஸ்பெக்டர், மை நேம் இஸ் மூர்த்தி. உட்காருங்க. என்ன விஷயம் சார்? என் ஒய்ஃப் இறந்துட்டாங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என்ன கொன்னுட்டாங்க. ஐயோ கடவுளே, நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? எப்படி விழுந்தாங்க? அவளுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்கிட்டு வர போனேன். அதுக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி காரோட மலையில இருந்து கீழே விழுந்தா சார். ஐயோ அட பாவீங்களா, என்னமா நடிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து. நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், எல்லாம் போய். அந்த காரோட நம்பர் TN01A 3335 சார். கலர் வெள்ளை கலர், ஒயிட் சார். நடந்த விவரத்தை எல்லாம் ஸ்டேட்மெண்டா எழுதி ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, வரோம் இன்ஸ்பெக்டர். ஐயோ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? சுஜி குழந்தை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவா. அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அவளுக்கா இப்படி ஒரு கொடுமை. நாம என்ன செய்ய முடியும்? மனசை திடப்படுத்திக்கங்க. எல்லாருக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் போடுற கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும். டே சட்டத்திலையா ஆண்டவனோட கணக்கு போட்டான், நீ தானடா கணக்கு போட்ட. இனிமே நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? பாவி, ஊமை மாதிரி இருந்துகிட்டு என்னமா நடிக்கிறான். சொன்னா சொன்னா அவனை நம்பாத. சொன்னா இவனும் இந்த வழக்கத்துல எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ண. இருந்தா நம்ம கூடி அழுதாலும் போனவங்க திரும்பி வர போதில்லை. இப்ப உங்களுக்கு தனிமை தேவை. வாங்க நம்ம போலாம். சொன்னா நீயும் கலங்கிட்டா எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எப்படி நாம அழாம இருக்க முடியும்? பக்த கேடிகளே, கோடிகளே, அம்மா வர போறாங்க. எல்லாம் அமைதியா இருங்க. உபாசகரே, என்ன எல்லா சாமிங்களும் வாயில இருந்து லிங்கம் வர வைக்கிறாங்க, குங்குமம் வர வைக்கிறாங்க. உங்க சாமி வாயில இருந்து ஏதாவது வர வைக்குமா? என் வாயில இருந்து கண்டதெல்லாம் வரும், பாக்குறியா? என்ன வந்தது? கொட்டாவி வந்து. பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசன்னம் தர தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேரை சொல்லுங்க. சித்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும். தாயே, என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். மீனாட்சி. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய். நேர்மையா சம்பாதிச்சிடலாம், நிலைக்கும் மகனே, இல்லாதெல்லாம் போயிடும். வணக்கம் தாயே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கு நீயே வந்து உன் பொண்டாட்டியில அனுப்புனீங்க. சம்சாரத்தோட சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா பூஜையில உட்கார்ந்து ஆவிய கூட பேச போறாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாயி. இந்த வாடி வேலை அந்த மாதிரி எங்கடா துரையா? அதேதாம்மா, என் புருஷன் பேர் துரைதான். என்னங்க எப்படி இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாழ்வெடுத்திருப்ப நீ இப்ப நீல கண்ணீர் வடிக்கிறியா? அப்படி இல்ல சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டோக்கெல்லாம் இருக்கு, நீ பாயசம் வச்சு படக்க. செத்த பிறகும் உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற ஏன் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. யாராவது சிரிச்சீங்களா? நாங்க யாரும் சிரிக்கல தாயி. யாரோ சிரிச்சாரா? நான் தானே. யாரு? நான் தான் சுஜி.
என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஐயோ எல்லாம் கவுந்து போச்சுடா. ஆவி வந்து நிக்குதா? ஏய் மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் பேயே உன்னை திருப்பால அடிச்சேன். ஓடி போயிடு. பேயே. ஓய் அகலாதேஸ்வரி. ஐயா ஏமா ஐயா எதுக்கு நம்மள துரத்து தாலி தனியா? ஐயா சபா மாயமா. ஐய் ஐய் பயப்படாத மாயமா. நீங்க எங்க வந்த திருப்பியும் என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் நீ லொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு நான் எந்த ஜென்மத்துல எந்த ஆவிக்கு எந்த துரோகம் பண்ணேன்? என்கிட்ட வராதடி. ஓடி போயிடு. என் பக்கத்துல வராதடி. ஓடி போயிடு. ஐயோ ஐயோ இந்த பாவிங்க வேற என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஐய் தைரியம் இருந்தா ஓட்டி கொண்டு வாடி பாப்பா. அகிலாண்டேஸ்வரி முருகா சாமி. ஐயோ தேசிகாடே அங்க வந்துச்சா ஆவி? அது இங்கே வந்துச்சா? இங்க எங்கேயோ தான் இருக்குது. குரல் மட்டும் கேக்குது. ஆளை காணோம். பயப்படாத மாயம்மா. உனக்கு கேடுச்சா? ஏமா உனக்கு கேடுச்சா? ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு. இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பயம். சொல்லுமா படி. ஆமா படி. படிய இத படிச்சு உங்க பாட்டை முப்பாட்டை இவங்க நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு. பலன் கிடைக்கும். நீங்க 2 பேரும் போகாதீங்க. இங்கேயே இருக்கும். படி. வந்திருக்கேன். என்ன உதவி கேட்க போற சொல்லு. என் புருஷன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன கொலை பண்ணி காருக்குள்ள வச்சு பேச்சுப்பாறையில இருந்து தள்ளி விட்டாங்க. ஐயா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை ஆக்சிடென்ட்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது விபத்துல கொலை. நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். ஏமா நான் வந்து என்னத்த சொல்றது? இந்த பாரு ஒண்ணும் கோச்சுக்காத. நீ வேற யாருன்னா கூட்டு பார்த்தாயி நான் வரல. ஐயோ நான் பேசின உனக்கு மட்டும் தான் கேக்குது. ஐயா இது என்ன இளவா போறாத. நான் உன் பக்கத்திலே இருப்பேன். நான் யார் முகத்துல மூச்சனா இன்னைக்கு? அம்மா என் வம்சத்திலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிச்சது கிடையாது. உன்னோட சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீ செய்யற பொய் பித்தலாட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட. இந்த பாரு எசக்க பெசக்க பேசினீன்னு அடிச்சு கொண்டுடுவேன். போலீஸ கண்டாவே எனக்கு பயம். செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. நல்லா இருப்பா நல்லா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எது வந்து உட்காருவ? கோபப்படாதே மகனே. உனக்கு அது பிடிக்காதுன்னதே இங்கிட்டு பக்கவாட்டுல உட்காண்டி. நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். செஞ்சிருக்கலாமே அப்பு. குடியாந்து இருப்பேனே. என்ன விஷயம்? ஆமா நீ என்னமோ சாமியார் சொல்லிக்கிட்டு உலகாரத்துக்கெல்லாம் குறி சொல்றியாம? பேச்சுப்பாறையில ஒரு விபத்து நடந்ததா புகார் கொடுத்தாங்கல்ல. ஆமா அன்னைக்கு பேச்சுப்பாறையில் நடந்தது விபத்து இல்ல கொலை. கொலையா? அந்த பொண்ணை கொலை பண்ணி காருக்குள்ள போட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டாங்க. இதுக்கு அவ ஒருத்தரும் உடம்பையா இருந்திருக்கிறேன். இதை சொல்லவே இங்க வந்தேன். புதுசா கதை விடுறியா? அந்த காருடைய நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் என்ன? TN01A3335. என்னது? TN 01A 0335 3335. காருடைய கலர் ஒயிட். ஒயிட் வெள்ளை. வெள்ளை இல்ல மகனே. இப்ப நீ வெளியே போறியா? உள்ள வச்சு போட்டுடுமா? உள்ள எனக்கு என்ன வேலை மகனே? வெளியதே வேலை இருக்கு. இந்த நான் அப்பறே சொன்னேன் எனக்கு எல்லாம் சரி வராதுன்னு. என்ன உள்ள போறதுக்கு கூட்டு வந்தே. நீ வெளியில போ. செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மானே. அப்ப என்ன சொல்லிட்டு கூட்டு வந்தே? நீ உள்ள பிடிச்சு போடுறேன். நாளே கோமட்லயே குத்துறேன். இரு உன்னை நம்பி வந்தேன் பாரு. என் புத்தியதையும் திருப்பால் அடிக்கணும். கோபப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. கொஞ்சம் அசந்தா தானே என்னை பிடிச்சி ஜெயில போட்டுருப்பான்ல. உனக்கு ஒரு கும்பிடு தசைக்கு ஒரு கும்பிடு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. என்னை விட்டுரு. மாமாவும் சுஜியும் போனதுக்கு அப்புறம் கம்பெனி மீட்டிங் இதெல்லாம் எதுக்கா? டேய் பாவி. அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் ராம். விஸ்வநாதன் இறந்திருக்கலாம். ஆனா அவருடைய கனவுகள் சாகக்கூடாது. ஐயோ இவங்கள பத்தி யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இதுவரைக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் அண்ட் சுஜி பேர்ல இருந்த கம்பெனி ஷேர் சர்டிபிகேட்ஸ்
பேங்க் லாக்கர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பத்தின எல்லா மேட்டரையும் இனிமே டீல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி மிஸ்டர் ராம்க்கு தான் இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி மிஸ்டர் ராம்க்கு தந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி தரலனா அவரால் செக்ல கையெழுத்து போடவோ பேங்க் லாக்கர்ஸ் ஆபரேட் பண்ணவோ முடியாது. அப்படி சொல்லுங்க அங்கிள். ஐ அம் ராம் ஹியர். நான் உடனே வரோம். நம்ம லாயர் சொன்ன மாதிரி எல்லா விவரங்களையும் தயார் பண்ணிட்டு மறுபடியும் இங்க மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. சுத்தியை கொண்டுட்டா சுலபமா சொத்து நம்ம கைக்கு வந்துரும் நினைச்சோம். ஆனா இப்ப கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதையாச்சு. என்னடா சொல்ல மாட்டியா? என்னப்பா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? விஸ்வநாதனுடைய சொத்தை அனுபவிக்க ஏன் ஆள அவர் வீட்டு மாப்பிள்ளையாக்க திட்டம் போட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. அதனால ஏன் ஆள உன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். என்னடா இது, இந்த ஆள் ஒன்ன மாதிரியே இருக்கானேன்னு பாக்குறியா? சொல்றேன். மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி அவனை உன் இடத்துக்கு கொண்டு வர உன்னை ஃபாலோ பண்ணி ஊட்டிக்கு வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரி என் ஆளு உன் இடத்துக்கு வந்துட்டான். அவன் அன்னைக்கு நீ வேன்ல பார்த்தப்ப உனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. கொண்டு போய் கட்டி போடுங்கடா. பாவிங்களா, என் பொண்டாட்டி என்ன செஞ்சீங்க? கவலைப்படாத, உன் பொண்டாட்டி பாதுகாப்பா பத்திரமா இருக்கா. இல்ல பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுது இல்ல? அப்புறம் செய்வோமா? விஸ்வநாதன் உனக்கு எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி, அவருடைய கேஷ் மேட்டர்ஸ், ஜுவல்லரி இருக்கிற பேங்க் லாக்கருடைய சீக்ரெட் கோட் நம்பர், மற்ற எல்லா சொத்து விவரங்கள் இதெல்லாம் நீ அழகா எங்கிட்ட கொடுத்துரு. உயிரே போனாலும் சரி, என் பொண்டாட்டியை பார்க்காம நான் எதையும் எழுதி தர மாட்டேன். ஓஹோ, ஏக்கா, என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சும் போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே, நாட்டுல எவ்வளவு இருக்குடா கணக்கு கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் கிதையல் கட்சாப்ல, எவ்வளவு இருக்குடா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளமா போச்சு இதுகளோட. சரி மாயமா, ஐயா ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நான் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குது. சும்மா சதைக்காத. எங்க இது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யார் இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், பக்கத்து ஒரு காலி ஆகுது, போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சதாய்க்கிற? ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். சலோ பேட்டி, கெட் அவுட்டா, வெள்ளி போமா, போய்க்கோ சேச்சி, அச்சிப்ப எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாய. சகா எங்க நடக்குது? லெப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரியம்மா, மாறி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சான். ஜாதி
நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए மரோ சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். அவனை பார்த்தா காட்டேரி மாதிரி இருக்கா, கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா தாயே, நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பார்வே பேய ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேய ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க. மாறி இந்த படையெல்லாம் அசல் தங்கும். ஒற்றையா அமுக்கு. கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷனு ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. டேய் சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு. பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஓட்டு. அந்த தட்சணையை மகளே, இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி. அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருகன், விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே. இந்த ஆட்டா இருக்கிறே ஒண்ணும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொல்லை பண்ண? அதேடி பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம். ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது. கடல நக்கிற கோயாரு நக்கிற கோயாரு. நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியல. நீ நான் ரொம்ப மோசமானபடி. கீழ்படு. எலும்பு கீழ்படுறி. அடி பின்னிடுறேன். இத பாரு, உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது? நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவன் உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயே மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண விட்டு போயிட்டுங்களே. மாயமா தாயே பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி பாவம், அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീയും എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനിമേൽ വേറെയാ எங்க உங்க கூட 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏம்மா என்ன மாயமா, நீ மனுஷங்களை தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன். ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி. ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல, வயசு ஆவாதான் வாக்குபலது சரியா இருக்குன்னு இந்த முட்டாய் ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கு. கிராமர் இல்ல கிளாமர், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்னக்குது? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. ஆமா, நான் தான் ஒன்ன மாதிரி இருக்கிறேன். 2 ஒண்ணுதான். ஓ, டபுள் ஆட்டிங்க. சரி அத்த விட்டு, ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட. உனக்கு ஹெல்பிங் பண்ணலான்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு. இல்லம்மா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்டவருங்க. பாவம் அவரு. அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்துக்கணுங்களா? இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. மாயமா, எப்படியாவது என் புருஷனை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு, நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்கார கும்பலே இருக்குது. அதுக்கு நான் தான் பாத்துக்கணும். அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆன்றா சார், நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன். நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னா அதான் தருவியா? எவ்வளவு தேவை அதை சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அட்டிக, காசு மாலை, ஒட்டியானம், நிறைய பட்டுப்படவைங்க. அப்புறம் மயக்கமே வந்துடும் போல இருக்குதா? லாட்ல நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயா
மனுஷனுக்கு தான் 2 நாக்கு, ஆவிக்கு ஒரே ஒரு நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத, நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போதும், எனக்கு அப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட்டு என்ன ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? யார் நீ? என்ன தெரியல. யார் நீ நான் கேட்டீங்க? ஐயோ சொன்னா என்ன தெரியலையாடி உனக்கு? என்ன தெரியலையாடி உனக்கு? நான் இல்லைன்றதுக்காக வீடெல்லாம் அப்படியே போட்டு வைக்கிறது? ஒரே குப்பையா இருக்கு, கவனிக்கிறது கால் இல்ல. நூலாட்டம் இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே, எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். ஷப்பாடா, வாவ், அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா? குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பேன். இத பார், என் தொழில கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறேன்னா, ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லிருக்கல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல? கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா? மாஸ்டர், உங்களை எந்த விளையாட்டிலும் தோக்கடிக்க முடியாது. இங்க விளையாண்டது போதும். நாம விளையாண்ட விளையாட்டுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? நாம கொலை செஞ்ச சுஜி திரும்பி வந்துட்டா. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல கனாகினா ஏதாவது கண்டியா? இல்ல, சுஜி வந்திருக்கிறது உண்மை. ஏன் வீட்டை சரியா கவனிக்கிறதுலன்னு என்ன கூட அறிஞ்சா. என்ன உளறீங்க? நாம தானே அவளை கொலை செஞ்சு கார்ல வச்சு தள்ளி விட்டோம். அவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. குழம்பாதே, அந்த சுஜி நானும் பார்க்கணும். அங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கருவாடு குழம்பு சூப்பரா இருந்துச்சு. நீ இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? பாவம், இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருந்தேன்னு வை, நல்லா ஆட்டு கொடுப்பேன். என்ன நடிச்சே நீ? அந்த சொன்னாவ அடிச்சல்ல, அவ திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாத்தியா பயமுறுத்துற? பாத்தியா, நானே இங்க பயத்தை நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அது தலையும் அந்த வேசமும் பார்த்தோடனே நம்மளுக்கு அப்படியே அந்த மந்திரவாத ஞாபகம் வந்துச்சு. கை நீட்டி அடிச்சிட்டேனே. அந்த திருட்டு கும்பல் வருது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொல்ற? ஏமா, வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறது? சாரி டியர், இது யாருன்னு தெரியுதா பாரு. பாத்தீங்களா, என்ன இப்படி கேட்டீங்க? அங்கிள என்னால மறக்க முடியுமா? என் கல்யாணத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எல்லாம் விரட்டிட்டு தானே நம்ம கல்யாணம் ஆச்சு. கடைசி அங்கிள நான் எங்க பார்த்தேன்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை வெளியூர் போக சொன்னீங்களே, அங்க தானே பார்த்தேன்.
அதுவே கடைசி நினைச்சீங்கல்ல? அட, உங்களை அப்பா வேலையை விட்டு நீக்கிட்டார்ல, திருப்பி அங்க உங்களுக்கு நல்ல வேலையா கொடுத்திருக்காரு. உங்களுக்கு பெரிய மனசு, சீக்கிரம் எல்லாரையும் மன்னிச்சிடுவாரு. ஐயோ, சொன்னா என்ன ஜோரமா? பாத்தியா சொன்னா என் வீட்டுக்காரர், நான் இங்க உயிரோட இருக்க என் போட்டோக்கு மாலை மாட்டி வச்சிருக்காங்க. நான் செத்து போயிட்டேன்னு மாலை மாட்டினீங்களா, இல்ல மனைவிய கண்கண்ட தெய்வம் மாலை மாட்டினீங்களா? எஸ், திஸ் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட். ஏம்மா, என்ன நடக்குமோ ஒண்ணுமே புரியலையே. சுஜி, நீ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ரைம் சொல்லுவியே, அது கொஞ்சம் சொல்லுமா? ஐயோ போச்சு. எது? பாடுமா? ஓ, பாட்டா? முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் பாக்குறேன். ஒண்ணுமே புரியலை உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. Why the hell are you laughing? Yes, yes, what is this? வந்திருக்கிறது நிச்சயமா சுஜி இல்ல. உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவ ஒத்துமை இருக்கலாம், ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது. சொன்னா சொல்றதும் சரிதான். நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும். வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா. அப்படி பார்த்தா அவ ராமோட ஒய்ஃப், அதாவது இப்ப என்னோட மனைவி. இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன். தான் கற்பை காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா. அப்ப உண்மை தானா வெளியில வரும். வெரி குட். என்ன பயந்துட்டியா? நீங்க எங்க? நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? சொன்னீங்க. என்னது? வெக்கம். இது என்னது? பாசம். நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா குறைத்து விடுவீங்களே, ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டரை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு? ஐயோ, நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான். நானு தூங்கிட்டு இருந்தேனா, தூக்க கலக்கம், மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடணும். டேய், எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ, காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன். எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் எடுப்பு இருக்குதா? எம்மா, டேய், எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ, நான் கூப்பிட்ட வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ, சும்மா இருக்கிறே கொஞ்சம். இந்த பார், இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்த பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளியே போ. சரி, நான் போறேன். ஐயோ, என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார், சிரிச்சுன்னா அப்புறம் பல்லம் கழிடும். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். அடிப்பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டின் முழிக்கிறேன். ஐயே, இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த பார், என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சு சாவிச்சு வேண்டிய. ஐயா, இது வேற.
விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பாத்தீங்க ஏங்க இப்படி முரட்டு தரமா பழகினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி. என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், கவலைப்படாது. அப்புறம் அந்த தங்கத்தை கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. மாட்டிக்கிட்டேன். என்னடி நாடகாரா? யார் நாடகம் ஆடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்துருக்குற. இந்த மாதிரி முறைக்காத. நான் யாரு நீ போ தெரிஞ்சுக்கிறேன். நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம். வணக்கம் சார். என்னங்க இது? வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாட்டி சுஜியை அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? நீங்க தான் சுஜியா? நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய கதை. நீங்க காபி சாப்பிடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும்? நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன? நீங்க காபி சாப்பிடுங்க சார். சுஜி நீ உள்ள போமா. சரிங்க. வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னன்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிழவி இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடா உங்க பொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யார கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். ஐயோ என்ன மாறிமா திட்டுப்புன்னு காசு கட்டிச்சா? கிடைச்சிச்சு. தரவா? நீ என்ன கீச்சே உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்து இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கிற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. ஐயோ அந்த கொலைகார கும்பல் வந்து இருக்குது. ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம்? கைட்டிக்கலாமா? டேய் எட்டு உடுக்க தெரியும் பட்டுவா. மரியாதை உஷாப்படுத்துங்க போங்க. என்னென்ன பண்ணலாம்? சிகா நாங்கற சிகா ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயம்மா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க. அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிகா வா. செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே.
சொல்லுவே. நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பு ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சனேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போன பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசியிருக்கலாம். ஆத்தா நினைப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிஸி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கட்டும். அது பேருமா மகனே? அவசியம். வருது கிட்ட வருது. அப்படியே வச்சுக்க. சுஜி சுஜி நண்பா பழகி புருஷனா நடிச்சன கொலை பண்ணிட்டா பாவி. எங்கடா அந்த சொர்ணா? உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா. அட பாவி, உன் பொண்டாட்டியை நீயே கொன்னுட்டியா? டேய் நட்டக்கக்கு சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா பிளடி மங்கீஸ். என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவங்களோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற. ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டுதே. அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காங்க, எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சிஏடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம். ஒரு உசர காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ அவளை கொன்னுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து வெறும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க. ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் கிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவன் அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத உள்ள வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். லாண்டேஸ்வரி மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்போதரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்கு சிக்கில்லோ. இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த ஆகாசம் வேணாம். உன்னை இங்க யாரும் சொல்லு சொல்லு சொல்றேன்டா, சொல்றேன். என்னங்க அமைச்சது வேற யாரும் இல்ல, இவங்கள ஒருத்தன் தான். ஆத்தாவே சொல்லிருச்சு. போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க. போங்க ஆத்தா. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நமக்குள்ள யாரோதான் அவளை அனுப்பி வச்சதா சொல்றா. எல்லாருமா சேர்ந்து சொத்தை அனுபவிக்கணும்னு தான் இவ்வளவு சிரமப்பட்டோம். ஒருத்தர் மட்டும் சுருட்டிட்டு போக ஆசைப்படுறது அவ்வளவு நல்லது இல்ல. அந்த ஒருத்தர் யாருங்கிறத இன்னும் 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் வாடா, யாராவது பாத்துற போறாங்க. டேய், நீ சொன்ன மாதிரி எல்லா ஐட்டம் கொண்டாந்துட்டேன். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தது நீ தான் பாத்துக்கணும். யார் அவன் புரியாதவனா இருக்கான். நாளைக்கு நம்ம யாரும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மாயம்மா பொம்பளம் மன்னிச்சு விட்டுருவாங்க. நம்மள குனிய வச்சு பின்னிடுவாங்க. இந்த உன் பங்கு. ஏட்டா வெயிட் கம்மியா இருக்கு. எனக்கு வெறும் பித்தளை பாத்திரம் தான். உனக்கு ஜரிகை புடவை, ஜரிகை உள்பாவட எல்லாத்தையும் உருக்கி உலோகமாய்க்க. சீக்கிரம் வாடா, யாராவது பாத்துற போறாங்க. என்னம்மா கண்ணு?
இதெல்லாம் வெள்ளி சொம்பு கலாய் பூசத்தை எடுத்துட்டு போறோம். மாயம்மா அமிச்சிச்சு. மாயம்மாவா? மாயம்மா சொல்லல, இவன் தான் அள்ளிக்கிட்டு போலான்னு சொல்றா. மாயம்மா தானே சொல்லிச்சு வெள்ளி விலை எல்லாம் ஏறி போச்சு கலாய் பூசுங்கடா. நாயில இவன் தான். நாயில இங்க நான் அப்பாவி, இவன் தான். கட்டவுத்தோட முதுகு சரியணும். ஏக்கா இவன் தான் அக்கா. இன்னும் 24 மணி நேரத்துல அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. நானே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பொண்டாட்டியை நடிச்ச வேற யாரும் இல்ல, நமக்கு தாயத்து கொடுத்த மாயம்மா. ஐயா சாமி, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சத்தியமா உங்களை மோசம் பண்றதுக்காக வரல. ஏதோ காசு பண்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம். பெரிய மனசு பண்ணி எங்களை ஊட்டுருங்க. இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஊரா பக்கம் ஓடி போயிடுறோம். அழுவாதக்கா, மனசு கஷ்டமாக்குது. எல்லாம் உங்களால ஆச்சு. ஆரஞ்சண்ணா யாரும் அனுப்பினாங்க சொல்லு. சாமி, அந்த நாசமா போற சுஜியோட ஆவிதான் எங்களை காமிச்சு விட்டுச்சு. ஐயா சாமி, என்னடி காது குத்துற? ராஜா ஒரு நிமிஷம், அவ இன்னும் கொஞ்ச நேரம் சுஜியாவை நடிக்கட்டும். என்ன புரியலையா? இவன் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது பழநழுவி பால்ல விழுந்த மாதிரி. அந்த ராமன் அவங்ககிட்ட என்ன சொன்னா, தன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டினா தான் சொத்து வரத்தை கொடுப்பேன்னால. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சுஜியா நடிச்ச இவ கொஞ்ச நேரம் அவங்கிட்ட நடிக்கட்டும். ஐயா சாமி, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உன்னையே ஏமாத்திட்டு அந்த ராம ஏமாத்துறதுக்கு எம்ம நேரம். என்ன ஒண்ணு ஒட்டுமொத்தமா கிடைக்கிறதுல எங்களே கொஞ்சம் கவனிச்சுக்க. நீ அவளை அழைச்சிட்டு போ. நாம சொன்னபடி அவ செய்யலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இவங்க 2 பேரும் தீர்த்து கட்டிட்டு அவங்க சொல்றது செய். உன் பத்தினிய பாக்கணும் நீ பாருடா. சுஜி, ராம், 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 இந்த stupid bloody monkeys இல்ல உன்னை பார்க்க முடியாம என்ன கட்டி வச்சுட்டாங்க. ஷபா, துட்டுலாம் என்னத்துக்க? மனசனுக்கு நிம்மதிதான் முக்கியம். உயிரோட இருந்தா அதுவே பெரிய விஷயம். என்ன பாக்குற? அவங்க என்ன கேக்குறாங்களோ எழுதி கொடுத்துட்டு பேசாம வா, வீட்டுக்கு போலாம். என்னன்ற? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். என்னடா யோசிக்கிற? நீ சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டிட்டோம். நாங்க கேட்ட மாதிரி சொத்து வரத்தெல்லாம் எழுதி தரலன்னா உன் கண்ணு முன்னாடியே இவளை தீத்துருவோம். வேண்டாம். வேண்டாம்ல? கட்டவுத்தூர் மரியாதையா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, உன் பொண்டாட்டிக்கும் நல்லது. வேணாங்க, சீதை எழுதி கொடுத்தாதீங்க. உங்க பொண்டாட்டி அவங்க சாவடிச்சிட்டாங்க. அப்ப நீ யாரு? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். ஏமா வந்துட்டியா? என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிடு. நீ காசு பற்றியோ நான் தப்பா நினைச்சிட்டேன். அடி பாவி, உன் புத்தி காமிச்சிட்ட பத்தியா? உன்னை சொல்லி குத்தம் கிடையாது. மனசுங்களுக்கு நல்லது கட்ட தரலாச்சுக்கிறாங்க பாரு. கடவுளே, ராம அடிக்கிறான் பாரு. பாயமா போய் காப்பாத்த. ஐயா, என்னென்ன பண்ண சொல்ற? போய் பயப்பட சொல்றியா? மூட்டா பாரு. எல்லாம் இருந்தாலும் பாத்து பாரு. கம் நிற
ராஜா என்னாச்சு? எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டேன். வெரி குட் ராஜா. மாப்பிள இவதான் சுஜி நினைச்சுக்கிட்டு எல்லா விவரத்தையும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டான். நமக்கு தான் எல்லா விவரமும் கிடைச்சிருச்சே. ஒரே உரையில 2 கத்தி இருந்தா வீணா பிரச்சனை வரும். இனிமே இவன் எதுக்கு? ராஜா சொல்றதும் சரிதான். எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சொத்து விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் பொண்டாட்டிட்டு ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா சொன்னோம். இப்ப சொன்னபடியே அனுப்பிச்சு வச்சிடுறோம். ஓகே? கொடுத்துங்க மாஸ்டர். இருங்க மாஸ்டர், அவன் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். சாக போறான். என்ன சொல்ல போறான்? என்ன கொண்டாதீங்க விட்டுருங்கன்னு சொல்ல போறான். நீங்க நடத்துங்க சார். நம்ம பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தி தான் இவ்வளவு உயிரோட விட்டு வச்ச ஆபத்து. சாக வேண்டியது அவ இல்ல, நீங்க தான். என்னடா மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? இப்ப நீ எரிச்சிய அது வேற யாரும் இல்ல, நீ உருவாக்குன டூப் மாப்ள. எதுக்கு எடுத்தாலும் ஆவி பேர சொல்லிட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம்பு வெடிச்சு நீ அவனு சுக்கு நூறா செதறி ஆவியாட போறீங்க. சரிங்க சாமி. ஐயோ ஐயோ அதை எடுத்துருக்க. ஐயோ நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. சாமி நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ போயிடாதீங்க. டாய் எல்லாத்தையும் எழுதி வாங்கிற கட்சியில நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா. பாம்பு வெடிச்சல் பழுகுதே. ஐயோ ஊருக்கெல்லாம் செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும்னு சொல்லி கட்சியில நம்ம சாலு சொல்லமே இருக்காது போலுதே. கடவுளே என்னடி பண்றாங்க? புருஷ கூட கொஞ்சம் நிற்கிறியா? எந்திரி எந்திரிச்சு அந்த பாகம் தூக்கி போடு. சீக்கிரம் எடுத்து போய் இந்த பாகம் தூக்கி போடு. தூக்கு. என்னால தொட முடியல மாயமா. எது தொட முடியலையா? ஐய் வருது நல்லா வாயில. பலமா தூக்கடி வரும். ஐயோ முடியல மாயமா. ஐயோ ஐயோ ஏடி அன்னைக்கே சொன்னேடி கட்சிலவும் கூட என்ன ஆவியாலே விட்டுருவேன்னுட்டு அப்படி ஆயிடும் போலுக்குதே. கடவுளை மாயமா என்ன அன்னைக்கு என்ன பார்க்க முடியல என்ன ஓலைச்சோடியில இருந்து ஒரு மந்திரத்தை சொன்னேன்ல அத சொல்ல. ஏன் வேற உருவமா தெரிவியா நீ? இல்ல மாயமா யார் கண்ணுக்கு தெரியாதன்னா அந்த மந்திரத்தால தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்ச. இப்ப நீ இதை சொன்னேன்னா இதை தொடர் சக்தி எனக்கு வரல இல்ல.
மாஸ்டர் எப்படி தப்பிச்சு வந்துட்டாங்க? கவலைப்படாது, கார் ஏத்தி கொன்னுடுவோம். பயப்படாத சொன்னா என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ராஜா. மாஸ்டர் எடுத்ததுனால இப்படி ஆயிட்டேன். எப்படி ஆயிட்ட பாத்தியா சொல்றான். என்னோடு நீ வந்து ஆடு ஜாங்கிரி, என்னோடு நீ வந்து ஆடு. மூடி வச்ச மாம்பழம் தேடி வந்த தேன் குடம், முத்து முத்து பூங்கடி திக்கிற ஜாங்கிரி, என்னோடு நீ வந்து ஆடு.
வணக்கம் மாஸ்டர். திரும்பி பாருங்க மாஸ்டர். கொண்டுட்டீங்க, அதே குத்தி கொண்டுட்டீங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்க விட்டுருவா மாஸ்டர்? மாஸ்டர் ஓடாதீங்க மாஸ்டர். நீங்க எங்க போனாலும் விட மாட்டேன். சொட்ட தலைக்கு ஜூட். என்ன தாயி, சந்தோஷம் தானே? ஏதோ நீ நினைச்ச மாதிரி எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே எனக்கு என்ன இருக்குது? நான் கிளம்புறேன். இருமாயம்மா. என்ன? எனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்ன வேலை இருக்குது? உனக்கு சொத்துல பங்கு தரேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இல்ல இல்ல, என் சொத்துல மட்டும் இல்ல, சொந்தத்திலயும் பங்கு தர போறேன். சொந்தத்துல நான் தர போறேன். மாயம்மா, என் சுஜியை பார்க்கலாம். நீ இதோ பக்கத்துல தான் இருக்குது. சுஜி, சுஜி. என் ஆசை நிறைவேறிடுச்சுடா. உங்களை பிரியற நேரமும் வந்துடுச்சு. நீங்க சந்தோஷமா வாடுறத நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.